நீங்க எத்தனை பேருக்கு தான் குடுப்பேன்னு இருக்கீங்க? ஒரு ஆளுக்கு 5 ஆடு. நீங்க எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? யார செலக்ட் பண்ண போறீங்க? இதுல எத்தனை பேர் பயன்பெறுவார்கள்? உங்கள் திட்டத்தின் நோக்கம் என்ன? இப்ப தண்ணி திறந்ததுக்கு அப்புறம் இயற்கையே வெளிவிட்டுருச்சு திரு விஜய் அவர்களுக்கு. விஜய்க்கு இயற்கை வழிவிட்டுச்சுன்னா என்னங்க நீங்க? எங்களுக்கு இயற்கை பேரிடருங்க அது. இப்பதான் தண்ணி திறந்திருக்கிறேன். சரி தாமதமா ஆயி போச்சு. அவங்களுக்கான விவசாய முன் தொகையா அவ்வளவு குடுங்க, ஏற்பாட்டு தொகையா அவ்வளவு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பட்ஜெட்ல? தனக்காக கொடி பிடித்த, தனக்காக வாக்களிக்க சொன்ன இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படிங்கிறதான் கேள்வி. வெளிப்புற அட்டை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கு. உள்ள சப்ஜெக்ட் என்ன இருக்கு எங்களுக்கு? கன்டென்ட் என்ன இருக்கு? வெற்று காகிதமே எங்களுக்கு தந்தால் அதில் கதை என்ன? நாங்களே எழுதிக் கொள்வதா? தமிழ் புதல்வன், நான் முதல்வன், தமிழ் புதல்வி இந்த மாதிரியான திட்டங்கள் இருந்தது. அதுல அறிவிப்போட நிக்காம பணம் போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. இந்த பணத்தை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுல தேர்வு செய்யப்பட்ட அல்லது விளையாட்டுத் துறையில் மேம்படுகின்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன பயிற்சி பண்ண போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? எங்கேனும் நாங்க எல்லா பள்ளிகள்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு உடனடியா நாங்க உறுதிப்படுத்துவோம். அந்த 10ஆம் வகுப்புலயோ அல்லது 8ஆம் வகுப்பு மேல திறன் வளர்ப்பு பயிற்சி நடக்கும் அப்படின்னு கல்வித்துறை சார்ந்து ஏதாவது சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட சொன்ன ஜென்சி சமூகத்துக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? தமிழ தப்பும் தவறுமா எழுதுறான். அவன் இங்கிலீஷ்ல கமெண்ட் போடுறான், தமிழ்ல கமெண்ட் போடுறான். நீங்க உள்ள போய் பாருங்க. ஒரு வாக்கியம் முழுமை பெறல. எது நம்ம அமைச்சர் மரிய வில்சன் பேசினதை விட மோசம். கணக்குன்னு எழுத சொன்னா 2 சொல்லி நான் போடுறான் ஐயா. 2 சொல்லி நான் போட்டு கணக்குன்னு எழுதுறான். எது நகரம் எது நகரம் ஒண்ணும் தெரிய மாட்டாங்குது. அந்த சமூகத்தை நீ எப்படி மேம்படுத்த போறன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்பவுமே நடவு பண்ண தொடங்கிடுவாங்க. இப்ப திறக்க முடியாம இருக்காங்கன்னு போய் சொல்லி இருந்தா நீங்கள் முதலமைச்சர். உங்களை நாங்கள் பாராட்டுவோம். வயல்ல காஞ்சி கிடக்கு, ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்றீங்க. வய காஞ்சி கிடக்கு, உங்க அமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, வாய திறக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி பண்றேன்னு சொன்னா சத்தமே இல்லாம இருக்காப்ல. ஜனநாயகம் படத்தை நீங்க திருவிழா போல கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீங்க அமைச்சரா இருக்கீங்க, என்ன அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது காவிரி டெல்டாவையும் காவிரிக்கு தண்ணி வராத பத்தி நீங்க தண்ணியை பத்தி பேசினாலே பிரச்சனை தான்.